வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோடில் வந்த சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். கோபி இனியாவை இப்போது பாக்கியாவோட இன்னாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு ட்ராப் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு. இப்போ கூட நீ யோசிச்சு பார்த்துக்கோ இனியா, கண்டிப்பாக நீ இப்போ இங்கே போகணுமா அப்படின்னு கேட்குறாரு. என் கூட வந்தேன்னா நம்ம ஷாப்பிங் பண்ணலாம், மாலுக்கு போகலாம், படத்துக்கு போகலாம், ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. எனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்கிறேன் டாடி, விடுங்க டாடி அப்படின்னு சொல்லிடுறாங்க இனியா. எழிலிப்பா அங்கே வராரு. இனியாவை பார்த்த உடனே என்ன லட்டு எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. கோபியை பார்த்து இவர் வந்திருக்கிறாரா, இவர் யாருமே கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. என்னை யாரும் கூப்பிடல, கூப்பிடாலும் வந்திருக்கவும் மாட்டேன், என்னோட குழந்தைய விட்டுட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு கோபி சொல்றாரு. நீ வருவன்னு ரொம்ப நேரமா அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீ கரெக்டா வந்துட்டவா, உள்ள போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. இனியாவுக்கு பாய் சொல்லிட்டு கோபி அங்க நின்றுட்டு இருக்கிறாரு. இப்போ ராதிகா கார்ல வந்து இறங்குறாங்க. இங்க என்ன பண்றீங்க கோபி அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. இனியாவை நான் கூட்டிட்டு போனேன்ல, கார்ல ஒரே அழுக இனியா அப்படின்னு சொல்றாரு கோபி. ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போங்க டாடின்னு ஒரே அழுக, அதனால தான் இங்கே வந்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு கோபி. உள்ளே போய் கேன்டீன்லாம் சுற்றி பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. நான் எதுக்கு போய் சுற்றி பார்க்க போகிறேன், குழந்தைய ட்ராப் பண்ண வந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு கோபி. யாருமே போகக்கூடாதுன்னு சொன்னேன், உங்கள் அப்பாவும் வந்தாச்சு, இனியாவும் வந்தாச்சு, நீங்களும் போய் விழாவை சிறப்பிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. எங்களை எல்லாரும் போக வேணான்னு சொல்லிட்டு நீ வந்து நிற்கிற அப்படின்னு கோபி கேட்குறாரு. எல்லாம் என்னோட தலையெழுத்து அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. கோடீஸ்வரன் சார் ஃபோன் பண்ணி நீ இனாக்ரேஷனுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் பார்க்க வேணான்னு நினைக்கிறேனோ அவங்க எல்லாரையும் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. என்னெல்லாம் ட்ராமா நடக்க போதோ அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. நீ முகத்தை காமிச்சிட்டு ஒரு ஓரமாக போய் உட்காந்துரு ராதிகா அப்படின்னு சொல்கிறாரு கோபி. கோபி இப்போ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்ததா ஃபங்க்ஷனுக்கு கோடீஸ்வரன் சார் வராரு. பாக்கியா மாமனார் எழில் எல்லாருமே அவரை வெல்கம் பண்ணுறாங்க. பாக்கியா மாமனார் சொல்றாரு, நீங்க பேர்ல மட்டும் கோடீஸ்வரன் இல்லை சார், மனசளவுலையும் பெரிய கோடீஸ்வரன் தான் சார் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவோ பெரிய ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கும்போது என்னோட மருமகளுக்கு நீங்க இந்த கேன்டீன் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்றாரு. கோடீஸ்வரன் சார் சொல்றாரு, இந்த கேன்டீன் கான்ட்ராக்ட் கிடைச்சதுல முழுக்க முழுக்க உங்க மருமகளோட முயற்சி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ராதிகா இப்போ அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. ராதிகாவை பார்த்த உடனே பாக்கியா இங்க வாங்க மேடம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஓகே கொடுத்து வெல்கம் மேம் அப்படின்னு சொல்றாங்க. கோடீஸ்வரன் சார் ராதிகாட்ட பாக்கியாவோட மாமனாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இவர் பாக்கியாவோட ஃபாதர் இன்லா, நாங்கள் இப்போ தான் இன்ட்ரோ ஆனோம் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க எங்களோட கம்பெனியோட ஹெச்ஆர் அப்படின்னு சொல்கிறாரு. பாக்கியா மாமனாருமே தெரியாதவங்க மாதிரி வணக்கம் சொல்லிக்கிறாரு. பாக்கியா ராதிகா கோடீஸ்வரன் சாருக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. ராதிகா வேணான்னு சொல்கிறாங்க. பாக்கியா சொல்கிறாங்க, இனிமேல் நம்ம கேன்டீனில் தானே மேடம் நீங்கள் சாப்பிடணும், சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிடையில் இப்போது ஃபங்க்ஷனுக்கு ராஜசேகரன் சார் வராரு. கோடீஸ்வரன் சார்கிட்ட பாக்கியாவுக்கு நீ கேன்டீன் கொடுக்கறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. கோடீஸ்வரன் சார் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுறது, எல்லாம் ராதிகாவோட டிசிஷன் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த கேன்டீன் கான்ட்ராக்ட் கிடைச்சது உங்களால தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. நீங்கள் தான் சார் ஃபஸ்ட்டு எனக்கு பெரிய ஆர்டர் கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் கல்யாண மண்டபத்தில் சமைக்கிறதுக்கும் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. ராஜசேகரன் சார் சொல்கிறாரு, இதுக்கு பின்னாடி உங்களோட பெரிய உழைப்பு தாமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே இப்போ டைம் போயிட்டுருக்கு, ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எழில்கிட்ட பாக்கியா சொல்றாங்க, உன்னோட பாட்டி வராம எனக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களம்மா அப்படின்னு எழில் சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுக்கிடையில பாக்கியா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. பாக்கியாவோட மாமியார் பாக்கியா பேசுனதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாக்கியா காலில் விழுந்து கெஞ்சினதை பத்தி நினைச்சு பாக்குறாங்க. கடைசியா பாக்கியோட மாமியார் இப்போ ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அவங்கள பார்த்த உடனே ராதிகா வாங்கத்த அப்படின்னு சொல்றாங்க. நீ எதுக்காக என்னை வரவேற்கிற, நான் என்னோட மருமகளோட கேன்டீன் திருப்ப விழாவுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. இந்த சாக்கை வச்சுட்டு நீ என்கிட்ட பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிடாத அப்படின்னு திட்டுறாங்க. செலியனுக்கும் ஃபோன் பண்ணி நானும் ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கிறேன், என்னை வந்து கூட்டிட்டு போடா அப்படின்னு சொல்றாங்க. செலியன் வந்து இப்போ பாக்கியா மாமியாரை கூப்பிட்டுட்டு உள்ள போறாரு. பாக்கியா மாமியாரை பார்த்த உடனே பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வாங்கத்த அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கூப்பிடுறாங்க. கோடீஸ்வரன் சார் ராஜசேகர் சார் ரெண்டு பேர்கிட்டையும் இவங்க தான் என்னோட அத்தை அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பேரில் தான் நாங்கள் கேட்ரிங் கேன்டீன் எல்லாமே வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. பாக்கியா சொல்கிறாங்க, அத்தை குத்து விளக்கு ஏற்ற நேரம் ஆயிடுச்சு அத்தை, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. நீங்கள் தான் ஏற்றணும் அத்தை, வாங்கத்த அப்படின்னு பாக்கியா கூப்பிடுறாங்க. எழில் கையில் மைக்க கொடுக்குறாங்க பாக்கியா. ஒருத்தராக விளக்கேற்ற கூப்பிடுடா அப்படின்னு சொல்கிறாங்க. எழில் சொல்கிறாரு, ஈஸ்வரி கேட்ரிங் சர்வீஸ், ஈஸ்வரி கேன்டீனோட உரிமையாளர் எங்கள் பாட்டி இப்போ குத்து விளக்கு ஏற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ராதிகா ஃபங்க்ஷனை விட்டு தள்ளியே நின்றுட்டு இருக்கிறாங்க. கோடீஸ்வரன் சார் ராதிகாவுக்கு கால் பண்ணி நீங்கள் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. பாக்கியா மாமனார் சொல்கிறாரு, அதான் வந்துட்டே இல்லை ஈஸ்வரி, பிகு பண்ணாமல் போய் குத்து விளக்கு ஏற்று அப்படின்னு சொல்கிறாரு. பாக்கியா மாமியார் இப்போ குத்து விளக்கு ஏற்றுறாங்க. அதை பார்த்து பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.